ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளால் 29 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு உடன் பதிலடியை வழங்கும் முகமாக இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் மிக முக்கியமான அதிரடி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் வீழ்த்தப்பட்டவர் யார்? இது மட்டும்தானா? இல்லை, இது வெறும் ஆரம்பம்தான். அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெறப் போவதாகவும், இந்த தாக்குதல் வெறுமனே ஒரு தாக்குதலாக மட்டும் இருக்காது, இஸ்ரேல் எப்படி இந்த ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை கையாண்டார்களோ அதைவிட மோசமான ஒரு தாக்குதலை இந்தியா மேற்கொள்ளவிருக்கின்றதா? இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகவே இந்த காணொளி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாரணிகள் என்று சொல்லி சொன்னால் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன் பானு. இந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், கடந்த 22ஆம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை பிரிக்கின்ற இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் மிக கொடூரமான ஒரு பயங்கரவாத தாக்குதல், அதாவது நீண்ட இடைவெளியின் பின்னர் இந்த பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் ஆரம்பத்தில் 26 பேர் குறித்த இடத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னராக காயமடைந்திருந்தவர்களில் மீண்டும் 3 பேர் இறந்ததை அடுத்து தற்போது இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 29ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பில் சுருக்கமாக சில விடயங்களை கூறலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஏனெனில் புதிதாக வருபவர்களுக்கு இந்த தாக்குதல் நடந்தது எப்போது, யார் மேற்கொண்டார்கள், எதற்காக மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பில் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்குகின்ற லஷ்கர் இ தொய்பா எனப்படுகின்ற ஒரு அமைப்பினுடைய துணை அமைப்பான TRF எனப்படுகின்ற சில பயங்கரவாத குழுக்கள் ஒன்றிணைந்து குறித்த பகுதிக்குள் ஊடுருவி கிட்டத்தட்ட 29 பேரை சுட்டுக் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலானது ஜம்மு காஷ்மீர் பகுதியினுடைய பஹல்காம் எனப்படுகின்ற அந்த பகுதியிலேயே இடம்பெற்றிருந்தது. இந்த பகுதி தொடர்பில் பார்க்கும் பொழுது இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி எனப்படுவது பொதுவாக ஒரு துருவ பிரதேசங்களை ஒத்ததாக உயர் மலைப்பாங்கான அடர்ந்த பனிமூட்டங்கள் நிறைந்த ஐஸ் கட்டிகள் நிறைந்த ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் அதிகம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. மேலும் இந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் வாகனங்கள் மூலமாக செல்ல முடியாது, மாறாக குதிரை பயணங்கள் அல்லது நடைப்பயணங்கள் மூலமாகவே இந்த உயரமான அந்த இடத்திற்கு செல்ல முடியும். எனவே தான் இங்கு சுற்றுலா பயணிகளினுடைய வருகை என்பதும் அதிகமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு சுற்றுலா பயணிகள் அந்த இடத்திற்கு செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் கடந்த 22ஆம் தேதி நான் ஏற்கனவே கூறியதைப் போல TRF எனப்படுகின்ற அந்த துணை இயக்கத்தினுடைய சில பயங்கரவாத குழுக்கள் அந்த பகுதிக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள். அதன்போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை ஒவ்வொருவராக அழைத்து விசாரணைக்குட்படுத்தி இருக்கிறார்கள். இதில் இருப்பவர்கள் நீங்கள் யார் முஸ்லீம், யார் இந்துக்கள் என்பதாக ஒவ்வொருத்தரையும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். சிலர் இவர்கள் நிச்சயம் பயங்கரவாதிகளாகத்தான் இருப்பார்கள் என்பதாக தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொய் சொல்லி தப்புவதற்கு முயற்சித்த வேளையில் அங்கிருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத குழுக்கள் அங்கிருந்த அந்த நபர்களை கலீஃபா ஓத சொல்லி கூறியிருக்கிறார்கள், அதாவது கலீஃபா படிக்க சொல்லியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அந்த கலீஃபா தெரியாதவர்கள் அனைவரும் அங்கு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் இது பெண்களுக்காக நடந்தபடியும் அதே போல ஆண்களை அழைத்து இதில் முஸ்லீம்கள் யார், இந்துக்கள் யார் என்பதாக பிரித்து அவர்களையும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் பின்வராக உண்மையாகவே இவர்கள் முஸ்லீம்கள் தானா என்பதை அறிவதற்காக அவர்களினுடைய அங்கிகளை கலட்டி அவர்கள் விருத்த சேதனம் செய்திருக்கிறார்களா? முஸ்லீம்கள் பொதுவாக இந்த விருத்த சேதனம் செய்வது வழக்கம். எனவே அவர்களுடைய உள்ளாடைகளை கலட்டி இவர்கள் விருத்த சேதனம் செய்திருக்கிறார்களா என்பதை பார்வையிட்டு அப்படி செய்யாதவர்களை உடனடியாக அந்த இடத்திலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இது நெஞ்சை பதற வைக்கின்ற ஒரு சம்பவமாகவே இருக்கின்றது. இவ்வாறாக மிக கொடூரமான முறையில் அங்கு வந்த அந்த சுற்றுலா பயணிகள் ஒரு மதத்தை சுட்டி காட்டியதாக இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் பெரும் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுதான் இந்த பயங்கரவாத தாக்குதல், அதாவது காஷ்மீரில் கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்ற அந்த கொலை சம்பவத்தின் சிறியதான ஒரு அறிமுக பின்னணி. எனவே இந்த தாக்குதலின் பின்னராக தற்போது இந்தியா
பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பல்வேறு தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள், அதேபோல் அபிவிருத்தி சார்ந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்த நிலைமையில் அந்த ஒப்பந்தங்கள் முற்றாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது அந்த ஒப்பந்தங்களை இடைநிறுத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியாக. காரணம், இந்தியா நம்புகிறது இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பது பாகிஸ்தானுடைய பின்புலத்தில் தான் இந்த பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக இந்தியாவினுடைய புலனாய்வு அறிக்கைகளின்படி தெரிந்திருக்கின்றதை அடுத்து இந்த ஒப்பந்தங்கள் முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போர் பதற்றமான சூழ்நிலை என்பதும் பெருமளவில் மாறியிருக்கின்ற ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது பாகிஸ்தானினுடைய ஆயுதப்படைகளும் தற்போது போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையினரும் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தற்போது நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்போது பதிலடி கொடுக்க போகிறார்கள், அதனுடைய பதிலடி எவ்வாறு இருக்க போகுது என்பது தொடர்பில் உலக நாடுகள் மத்தியில் பல கேள்விகள் இருந்தன. குறிப்பாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதன் போதாக இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். எனவே இந்த தாக்குதல் சம்பவம் கேட்டதை அறித்து அங்கிருந்த தன்னுடைய பயண வேலைகளை முற்றாக இடைநிறுத்திவிட்டு மீண்டும் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார். அதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது மிக கோபமாக, அதே நேரம் ஆக்ரோஷமாக கருத்தை வெளியிட்டிருந்தார். நிச்சயம் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும், இந்த தாக்குதலுக்கு எதிரான பதிலடி பயங்கரமானதாக இருக்கும் என்பதாக மிகவும் ஆக்ரோஷமாக மோடி அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அந்த நேர்காணலின் போதாகவும் அதே நேரம் தன்னுடைய ட்விட்டர் வாயிலாகவும் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் பல்வேறு தரப்புகளாலும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது இந்தியாவினுடைய பதிலடி எவ்வாறு அமையப் போகின்றது என்பது தொடர்பில். இதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீரின் பந்திபோராவில் லஷ்கர் இ தொய்ஃபா அமைப்பினுடைய கமாண்டர் அல்தாஃப் லல்லி இந்திய இராணுவத்தால் சுட்டு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த அல்தாஃப் லல்லி எனப்படுபவர் லஷ்கா இ தொய்ஃபா அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு கமாண்டராக இருப்பதாகவும் இவர் குறித்த பகுதியில் நடமாடுவதாகவும் இந்திய இராணுவத்திற்கு இரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து தொடர்ச்சியாக அங்கு தேடுதல் வேட்டைகளை ஆரம்பித்திருந்தார்கள். குறிப்பாக இந்திய இராணுவத்தினரும் அதே போல காஷ்மீரில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் இணைந்து இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த போது இவர்கள் மீதாக அந்த பயங்கரவாத குழுக்களால் துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய இராணுவத்தினரும் அதே போல காவல்துறை பிரிவினரும் இணைந்து அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு எதிராக பதில் தாக்குதலை மேற்கொண்டிருந்த போதே லஷ்கர் இ தொய்ஃபா அமைப்பினுடைய கமாண்டர் அவர்கள் குறித்த அந்த தாக்குதல் சம்பவத்தின் போதாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில் இந்த தாக்குதல் சம்பவம் என்பது நிச்சயமாக இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான ஒரு சிறிய ஆரம்பம்தான் என்பதாக கருதப்படுகின்றது. எனவே பாகிஸ்தான் மீதான தாக்குதல் என்பது பெருமளவில் தற்போது எதிர்பார்க்கப்பட்டு அதே நேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் நாடானது இஸ்ரேலில் கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதாக இஸ்ரேல் தன்னுடைய எதிரி நாடுகளுக்கு தொடர்ச்சியாக காண்பித்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டின் மீது கை வைத்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதாக தன்னுடைய பதிலடிகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது. அவர்களுக்கு எதிரான பல்வேறு கட்டமுனை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. எனவே அதனை ஒத்த தாக்குதலாகத்தான் இந்தியா பாகிஸ்தான் மீதான தாக்குதலை மேற்கொள்ள இருப்பதாக தற்போது பல்வேறு ஆய்வாளர்கள் மூலமாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கான நடவடிக்கைகளிலும் தற்போது இந்தியா முனைப்புடன் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் பல்வேறு தரப்புகள் மூலமாக செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றமை மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக பார்ப்போம். இது தொடர்பில் தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னால் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். தற்போது உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்புடன் பேப்பர் பொடியன் பானு. நன்றி, வணக்கம் உறவுகளே.